பவர் வீடரில் எப்படி ஆயில் சீல் மாற்றுறது பார்ப்போம். 15 ஸ்பேனர் எடுத்து கீழே இருக்க போல்ட்டை கழட்டணும். ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்ட பார்த்தா ஆயில் அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. அதுவே கீழே வந்துடும். கீழே பானல் வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருங்க. அது ஃபுல் ஆயிலும் கீழே வந்துட்ட பார்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொத்த ஆயிலுமே எடுத்துருங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றுங்க. இல்லை ஆல்ரெடி அந்த புது ஆயில் இருக்குது, நான் திரும்பி இதே ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் ஆயில் சீல் மட்டும் மாறிடுச்சுன்னா இந்த ஆயிலை திரும்பி யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட்டாக சொட்டாக ஒழுவும் ஆயில், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்புளி எடுத்து அதில் செங்கல், அதுவே நீங்கள் டயர் முட்டை கொடுத்தீங்கன்னா முடியாது, செங்கலை முட்டை கொடுத்துட்டு அது மேலே சில்வர் கலரில் கேப் இருக்கும், அந்த கேப் மட்டும் கழட்டுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் திருப்புளி விட்டு 2 சைடாக கழட்டினுங்க. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்ல துணியாக பார்த்து தொடச்சிக்குங்க ஃபுல்லாக. எல்லாத்துலேயும் நம்ம ஓட்டி இருக்க மண் இருக்கும், அதுக்கப்புறம் பில்லு மாட்டிருந்தது, அது எல்லாமே இருக்கும். அதனால் ஒரு நாட்டு துணி எடுத்து, ஏன்னா பாலிஸ்டர் போட்டால் க்ளீன் ஆகாது, நாட்டு துணி எடுத்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்குங்க. அதை எடுத்துகிட்ட பார்த்து அதுக்கப்புறம் திருப்புளியை வச்சு அந்த சீலை எடுக்கணும், பழைய சீலை எடுக்கணும். அது நீங்கள் கரெக்டாக வெளியே வச்சு பண்ணிங்கன்னா வராது, கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்தமாதிரி உள்ளே வச்சு நீக்கினா மட்டும்தான் வருமே, ஈஸியாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒன்று இருக்காது, இன்னொன்று இருக்கும். மொத்தம் 2 சீலு கொடுப்பாங்க. அந்த 2த்தையும் அதே போல் சென்டரில் வச்சு நீக்கினீங்கன்னா அது வெளியே வந்துடும். அது வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பியும் உள்ளே ஃபுல்லாக துணியை வச்சு நல்லா தொடச்சி விடுங்க. திருப்புளியில் துணியை சுற்றி அப்படியே சுற்றி தொடச்சிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சீலாக நம்ம எடுத்து மாற்ற வேண்டியது தான். இதுலேருந்து இதை பார்க்குறீங்க பாருங்கள், சென்ட்ரலாக எடுத்து அதே இடத்துக்கு திரும்பி தள்ளி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தரணும்னா திருப்புளியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா அது உள்ளே போய் லாக் ஆகிடும். லாக் ஆன பார்த்து திரும்பி இன்னொரு சீலை எடுத்து அதேமாதிரி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா 2 சீல் நல்லா கச்சிதமாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் போட்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது திரும்பியும் அந்த சில்வர் காப்பரை மூடிட்டு டயர் ஃபிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. பவர் வீடரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோ ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.